ரோஜா ஆஸ்துமா அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆஸ்துமா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனை ஒன்று செய்கிறாங்க. ஒரு ரோஜா மலரை அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து நுகர சொல்றாங்க. அந்த பெண் ஒவ்வொரு தடவை நுகரும் பொழுதும் ஆஸ்துமா மாதிரியான மூச்சு திணறல் உண்டாகுது. இப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் செய்து முடித்த பின் 21வது நாள் காகிதத்தில் செய்யப்பட்ட ரோஜா மலரை நுகர சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த ரோஜா மலரை நுகர்ந்து பார்க்கிறா. அப்படி நுகர்ந்து பார்த்தா அப்பவும் அவளுக்கு அதே ஆஸ்துமா வருது. அப்போ இத்தனை நாள் நுகரும் பொழுது ரோஜா மலரில் இருக்கக்கூடிய நறுமணத்தின் மூலமாக உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு அவளுக்கு ஆஸ்துமா வந்தது. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு பின் அந்த மலரும் இல்லை, அங்க வாசனையும் இல்லை. அதை நினைத்த உடனேயே அவளுக்கு அந்த ஆஸ்துமா மறுபடியும் நோயாக வெளிப்படுகிறது. இதுதான் உளவியல் காரணம். அப்போ உள்ளுக்குள்ள தனக்கு நோய் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பதிவு ஒன்று இருக்கு. அந்த பதிவின் மூலமாகவும் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே அடக்கி வைக்கப்பட்ட கோபம், அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் என்றேனும் ஒரு நாள் நோயாக மட்டுமே இந்த உடலில் வெளிப்பட முடியும் என்பதுதான் உளவியலும் உடலியலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படை. இந்த நோய் பார்க்கறதுக்கு ஆஸ்துமான்னு இருக்கு. ஆனா 70% நோய் ஆஸ்துமால உளவியல் பிரச்சனை தான்.